தொடர்ச்சியாக எல்லா நிலைகளிலும் அவனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் அல்லாஹுடைய அன்புதான் அடிப்படை. வாழ்க்கையின் அடிப்படையே மூமின் விளங்கி வச்சிருக்கிற இரகசியம் அல்லாஹ்ட அன்புதான் அடிப்படை. அல்லாஹ்ட அன்புக்காகத்தான் எல்லாம். நான் ஒருவரை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுக்காக, ஒருவரை வெறுக்கிறேன், வெறுக்கணும். பாவம் செய்யறாரு, திருந்த மாட்டேங்கிறாரு, எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறாரு இல்ல, தொழுறாரு இல்ல, ஆனா அவரு எல்லாமே செய்வாரு, கொடுப்பாரு, ஏழைக்கு உதவி செய்வார், எல்லாம் செய்வாரு, என்ன நல்ல கூட்டாளி, ஆனா தொழ மட்டும் மாட்டாரு. எல்லாம் நல்ல மனுஷர், ஆனா தொழ மாட்டாரு. தொழ மாட்டாரு நல்ல மனுஷன் சொல்றது மிகப்பெரிய ஒரு பாவம் சகோதரர்களே. அந்த வார்த்தையே பாவம். அல்லாஹ்வோட நல்லா நடந்து கொள்ளாதவன் எப்படி நல்லவனா இருப்பான்? ரப்ப மதிக்காதவன் எப்படி நல்லவனா இருப்பான்? உலகத்துக்கு கொடுத்து என்ன செய்ய, ஊருக்கு கொடுத்து என்ன செய்ய? அவர் எல்லாம் கொடுப்பாரு, செலவு செய்வாரு, அந்த அது செய்வாரு, இது செய்வாரு, ஆனா தொழ மாட்டாரு. நல்ல மனுஷன். என்ன நல்ல மனுஷன்? அவன் பச்சை முனாஃபிக், அவன் ஒரு பாவி. எப்படி நல்ல மனுஷன்? அது உலகத்தில வளமையில நல்ல மனுஷன். அல்லாஹ்வுடைய தூதர் மூமினுடைய பார்வையில் அவன் பெரிய பாவி. ஏன்னா பாவிகள் தொழுகையில் அவங்க நிரந்தரமா இருக்க மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? நீங்க அல்லாஹ்வுக்கு வெறுங்க. மன் அஹப்பலில்லாஹ் வ அப்கலலில்லாஹ் வ அதாலில்லாஹ் வ மனஅலில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும், அல்லாஹ்வுக்கு நீ தடுக்கணும். ஒரு பசிக்கு ஒரு ஆள் கேட்கிறாரு, கொடுக்குறீங்க. ஒருத்தன் முன்னுக்கே சாராயம் குடிக்கிறது கேட்கிறான், நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்காம இருக்கிறது அல்லாஹ்வுக்காக. ஒருவரோட அன்பு கொள்ளுங்க அல்லாஹ்வுக்காக, கோபம் கொள்ளுங்க அல்லாஹ்வுக்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு. நான் எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய அன்பு தான் அடிப்படை. இதை ஒரு அளவுகோலாக வைத்து நீங்க வாழுங்க சகோதரர்களே. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகா. யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறானோ அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை விரும்புகிறான். என்ன அர்த்தம்? அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்புகிறானோ அவன் அல்லாஹ் சந்திப்பான்னு சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் அவனை சந்திக்க விரும்புகிறான். இதுதான் மூமினுடைய வாழ்க்கை. இப்ப பாருங்க, நான் உலகத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதியை அல்லது பிடித்த ஒரு ஆளை சந்திக்க நான் விருப்பப்பட்டு போறேன், நான் விரும்பி போறேன். ஆனா அவர் என்ன விருப்பத்தோட சந்திக்க மாட்டார். சந்திக்க வராரு, சந்திக்க கையை கொடுத்துட்டு ரைட் ஓகே 2 நிமிஷம் பேசிட்டு அனுப்புவார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். நீங்க எந்த அளவு என்ற ரப்ப பார்க்கணும், சந்திக்கணும் என்று எந்த அளவு ஆசை வைக்கிறீர்களோ அதே ஆசையோடு அல்லாஹ் உங்களை நாளை மறுமையிலே சந்திப்பான் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையின் இலக்கு.